சென்று அங்கே இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் நம்மளோட பிள்ளைங்களுக்கு சுட்டி காட்டணும் ஒரு ஆசை. ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பயிற்சியில் உங்களுக்காக குறிப்பாக ஒவ்வொரு பயிற்சியும் அறிவியல் சார்ந்து இருக்கின்றது. அறிவியல் சார்ந்து என்று சொல்லும்போது ஒரு விஞ்ஞானிகளாக நீங்கள் எப்படி வர வேண்டும், விண்ணில் என்னென்ன நிலையை கொண்டிருக்கின்றது என்றும் எடுத்து சொல்கின்ற அறிவியல் சார்ந்த ஒரு முகாம் இன்றைக்கு நம்முடைய மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பிள்ளைகளை வளர்ப்பது பெரிய விஷயம் இல்லை, பிள்ளைகளை அறிவோடு பகுத்தறிவோடு வளர்ப்பது தான் பெரிய விஷயம். அதை இன்றைக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலவில் இந்த 5 நாள் வகுப்பு உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. குறிப்பாக கோடை காலத்தில் இது போன்ற நாங்கள் தலைமை பண்புமிக்க பெரிய பெரிய ஆளுமைகளாம் வர வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வருஷம் நடத்திட்டு இருக்கோம் என்று சொன்னாலும் முதல் முறையாக ஒரு குளிர்காலத்துக்கும் இது போன்ற ஒரு கேம்பை உருவாக்கும். பொதுவாக காலத்தையும் சொல்லுவாங்க, இந்த சாப்பாடை உருட்டி சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சோத்தை உருட்டி சாப்பிட்டா பெத்தவனை நீ உதறி தள்ளிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. சோறை சாப்பிடும்போது நல்லா சுட சுட சாப்பிட்டு உருட்டி சாப்பிட்டா செரிக்காது என்று நம்ம சொல்லித்தரணும். அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் இந்த வித்தியாசம் இதுதான். 2 கழுதைக்கு நடுப்பு நடந்து போகாத, சாஸ்திரப்படி அது சரியில்லை அப்படிமா, அது அப்படி கிடையாது. 2 கழுதைக்கு நடுப்பு நடந்து போது இவங்க எட்டி உரைச்சிடும். ஆக பகுத்தறிந்து பார்த்து அந்த அறிவியல் சார்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டும். கடல்ல தண்ணி நீல நிறத்தோடு இருந்துச்சுன்னா அது ஆழமான பகுதி, பச்சை நிறத்தை கீழே தெரிஞ்சுன்னா அது வந்து ஆழம் கம்மியான பகுதி, அலை பக்கம் வரும்போது அந்த நுரையோட வந்து வெள்ளையா வரணும், எல்லாத்தையும் அள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நிறமே கிடையாது. இது போன்ற தெளிவுகளை தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறிவு மட்டும் அது பகுத்தறிந்து பார்க்கணும் என்பது கண்டிப்பாக இது போன்ற அறிவியல் சார்ந்த பயிற்சிகள் இந்த முகாமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் அது துறை சார்ந்து இருக்கணும், உங்களுக்கு வந்து தெளிவாக அதை எடுத்து சொல்கிற அளவுக்கு இந்த பயிற்சி முகாம் தலைமை பண்போடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, வரும்போது எனக்கு பயமா இருந்துச்சு, இப்போ எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிள்ளைங்க தன்னம்பிக்கை பெற்றதாக அர்த்தம். இதையெல்லாம் சொல்லி தர பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில மட்டுமல்ல, இது போன்ற முகாம்கள் நடக்கும்போது இன்னும் நீங்களாம் அந்த உரையாடல் என்று வரும் பொழுது நீங்க அந்த உரையாட வேண்டும். இங்கே வந்து தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தோழமையும் நல்ல உரையாடும் தான் ஒரு வாழ்க்கைக்கான நாடி நரம்பு யார் தெரியுமா சொல்லிருக்கா, ஒரு ஆங்கிலேய எழுத்தர் ஐசக் வால்டன் என்பது சொல்லியிருக்கிறார். ஆக இந்த கேம்ப்னு வரும் பொழுது எல்லாருமே ஏதோ பெரிய வந்திருக்காங்கப்பா, உடனே எப்படிப்பா பழகுது, எப்படிப்பா பேசணும்னு நினைக்கக்கூடாது. உலகம் ரொம்ப 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 சின்னது தான். அதுல பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற பிள்ளைகள் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கலந்துரையாடல் செய்ய வேண்டும். நல்ல தோழமை பண்பை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இன்வால்மெண்டோட நம்ம எப்படி படிக்க வேண்டும், ஒரு கிரியேட்டிவிட்டி எப்படி நம்ம உருவாக்கி தர வேண்டும், நமக்கான திறனை நம்ம எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் இந்த முகாம் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கே பேசிய இந்த பிள்ளைகள்லாம். கலைஞர் நூற்றாண்டு உலகத்துக்கு போனோம், கீழடிக்கு நாங்கள் போனோம், திருமலை நாயக்கர் அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துன்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா இது நீங்க மட்டும் சொன்னா பத்தாது, நீங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்களோட பெற்றவங்கிட்ட சொல்லுங்க, அங்க இருக்கின்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க, எந்த மாதிரி இடத்துக்குலாம் போனா அந்த அறிவை பெறக்கூடிய அளவுக்கு, உலக அறிவை பெறக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி முகாமாக இந்த முகாம் அமைந்திட வேண்டும். ஏன்னா கல்வியோட மிகப்பெரிய ஒரு அர்த்தமே என்னவென்று சொன்னால் சிந்திக்க தூண்டுதல் தான். புதுசா திணிக்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடியதை தூண்டுதல் தான் கல்வி. அதை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முகாமாக, கண்டிப்பாக பயனுள்ள பயிற்சி முகாமாக இது விளங்கும் என்கின்ற விதத்தில் நல்ல விதத்தில் இதை செய்து கொண்டிருக்கின்ற